ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் 3 ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் ஆன் டிபெண்டன்ட் விசா யூடியூப் சேனல். என்ன தான் வெளி சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாலும் நமக்கு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்லன்னா சரியாக இறங்காது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சது தான். இது வந்து இட்லி பொடி இல்லைன்னா இட்லி மிளகா பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 1 கப் உளுந்து வந்து நம்ம கடாயில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தனியாக அதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற விடுறோம். இப்போ அதே கடாயில் வந்து 1/2 கப்பு கடலைப்பருப்பு போட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறோம். இதையும் ஆற விடுறோம். இது கூடவே இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு வந்து எடுத்து வறுக்கிறோம். கருப்பு எள்ளு வறுக்கிறப்போ வெடிக்கும், அப்புறம் வாசனை வரும். இதையும் வந்து ஆற விடுறோம். இது கூட ஒரு 10 டு 15 கருவேப்பிலை வறுக்கிறோம். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இல்லைன்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுக்கலாம். இது எல்லாமே வந்து வறுத்து நம்ம வந்து கடாயிலேருந்து எடுத்து அதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கிறோம். கடைசியாக வந்து தனியாக வந்து ஒரு 10 டு 12 மிளகா வத்தலை வந்து வறுத்து அதையும் தனியாக ஆற விட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை வந்து நல்லா அரைக்கிறோம். இப்படி பண்ணோன்னா மிளகா பொடி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம இட்லி, தோசை இதுக்கெலாம் வந்து பேக்கிங்க்கு வச்சுக்கலாம். இட்லி மிளகா பொடி தடவி எடுத்துன்னு போனாங்கன்னா நல்லா ஒரு 2 டேஸ்க்கு வந்து கெடாமல் இருக்கும். இந்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தேன்னா புளிக்காய்ச்சல் தான் செய்ய போகிறோம். ஏன்னா புளி சாதம் இல்லாமல் எந்த ட்ரிப்புமே இருந்ததா இல்லை. இதுக்கு வந்து ஒரு 10 டு 15 காஞ்ச மிளகா வந்து சட்டியில் வந்து வெறுனா போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் தனியா வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் வந்து நம்ம வந்து சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் மிளகை வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் கருப்பெள்ளு அதையும் வந்து தனியாக செவக்க வறுத்து எடுத்துக்கிறோம். இது எல்லாமே காஞ்ச அப்புறம் ஆறின அப்புறம் அதை வந்து மிக்சியில் ஒரு பொடியாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் வந்து 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வெடிச்ச அப்புறம் இது கூடவே வந்து நம்ம வந்து நல்லா ஒரு 1 டு 2 கைப்பிடி அளவு நிலக்கடலையை வந்து இது கூடவே சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் வறுத்துக்கிறோம். அந்த கிரவுண்ட்நட் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்த அப்புறம் நம்ம வந்து ஒரு 2 லெமன் சைஸுக்கு வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி கரைச்சலை வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஊற்றிக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து பண்ணுறப்போ சம்டைம்ஸ் வந்து ஆவி அடிக்கும், அதனால் பார்த்து பண்ணுங்கள். வேணும்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இது கூட வந்து கருவேப்பிலை பொடி சேர்க்குறேன். ஏன்னா என்கிட்ட கைவசம் கருவேப்பிலை இல்லை. உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் ஒரு 10 டு 15 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதை வந்து நல்லா சிம்மில் வச்சு நம்ம வந்து கொதிக்க வைக்கிறோம். நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கும்போது நல்லா அது வந்து சுண்டி வரும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம். ஒரு டீஸ்பூன் வெல்லம் போட்டுக்கிறோம். இப்போ இன்னுமே அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வந்து கொதிக்க வச்சோம்னா இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த ரெசிபி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். வெங்காயம் தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போனால் சீக்கிரமாக கெட்டுரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். 2 நாள் வரைக்கும் கெடவே கெடாது. ஃப்ரிட்ஜும் உங்களுக்கு தேவையாக இருக்காது. ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகி காஞ்ச அப்புறம் இதில் வந்து நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறம் இது கூடவே வந்து நம்ம வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுத்தம் பருப்பு ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்த அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சாப்பர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து இப்போ கடாயில் வந்து ஆட் பண்ணுறோம். இது கூடவே வந்து ஒரு 4 டு 5 நாட்டு தக்காளியை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து இந்த கடாயில் வந்து சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து தண்ணி எதுவும் விடுறதில்ல.
அதனால தக்காளியில் இருக்கிற தண்ணியே தான் வந்து இந்த தொக்குக்கு தேவையானதாக இருக்கும். நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவும் எதுவும் விடாதீங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் தனியா பொடி எல்லாமே வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருந்தேன். மஞ்சப்பொடி மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் நல்லா போட்டு கலந்து ஒரு 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு கலந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா சுண்டின அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும்.